ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில் எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசிக்கிறது. நான் பண்ண இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்தில் உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கைவங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நான் பண்ணேன், நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா அதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம விட்டுருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. ஆடுவோமா? ஆண்டவரை பார்த்து, நீங்க தான் தந்தீங்கப்பா, நீங்க தான் கொடுத்தீங்க, நான் நினைக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி 1 2 3 4 எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. சொல்லுங்க, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. ஆமா, வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது, வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே எல்லாமே நீ தந்தது. நம்புறீங்களா? நீங்கதான் எல்லாமே நீ தந்தது. என் வாழ்க்கையில எல்லாமே தந்தது. பாடாடே தந்தது. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, வாழ்ற வீட்டை நினைச்சு பாத்தியா? குடும்பத்தை நினைச்சு பாத்தியா? உன் உடைய நினைச்சு பாத்தியா? சாப்பிட சாப்பாடு நினைச்சு அந்தாப்பா இயேசுதான் கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒட்டுக்கவே வழியில இருக்கிறாங்க. இயேசு நம்மளெல்லாம் போதிச்சாரு, நம்மளெல்லாம் பாதுகாக்கிறாரு, இன்னும் சுமக்கிறாரு. அதெல்லாம் நினைச்சு வானம் பூமி உறகும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் என் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம், கர்த்தாவே நீ தந்தது, உன் காருண்யத்தால் வந்தது. சொல்லுங்க, கர்த்தாவே நீ தந்தது, உன் காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. நினைச்சு பார்த்து, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்க்கையில எல்லாமே நீ தந்தது. நம்பரப்பா, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. ஞான அன்பு, ஞான நேசிக்கிற குடும்பம்,
உன்னதமான தேவ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்ல, அதை நினைச்சு பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற இதயத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு முத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. மட்டும் அதெல்லாம் கொடுக்கலன்னா என்ன பார்க்காத, என்ன கூப்பிடாத, கிட்ட கேட்காத சொல்லியிருந்தாங்க. பாருன்னு சொல்றாங்க, என்ன கூப்பிடு, நான் செய்த நினைச்சு பாரு, நன்றி சொல்லுகிறாரு. அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கெல்லாம் இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கப்பா, உடைக்கப்படுதுப்பா, நீங்கதான் கொடுத்தீங்க, நன்றி சொல்றேன். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது உம்மன் வாழ்தான் வந்தது. ஐயா, உன்னதரே நீ தந்தது உம்மன் வாழ்தான் வந்தது. மறுபடி உன்னதரே, உன்னதரே நீ தந்தது உம்மன் வாழ்தான் வந்தது. என் வாழ்விலே, என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே 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 நான் பார்க்கறது எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்தேன்ல நினைச்சு பாரு, நான் செய்தேன்ல நினைச்சு, நான் இல்லாம பின்ன திறந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க பாருங்க. ஸ்டார்டிங் இருந்து எந்த வரைக்கும் இயேசுதான் அவர் கொடுத்திருக்கிறார். சுவாசம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அடங்கிடுச்சுங்க. இதுல என்ன வேணும்? நீங்க வாழ்க்கை ஆண்டவரை நினைச்சு பாருங்க, இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கிருபை தருவாரு, இன்னும் பலத்தை தருவாரு. அதை நினைச்சு அல்லேலூயா. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை துறந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது. உங்க ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது. உங்க ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே நீர் தந்தது. தந்தது அப்பா, எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே, வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே தந்தது. எனக்கு எல்லாமே நீர் தந்தது. என் குடும்பத்துக்கு எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்க்கைக்கு எல்லாமே நீர் தந்தது. இனிமேலும் நீர் எல்லாம் தருவீர். எனக்கு எல்லாமே நீர் தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார். இனிமேலும் உன்னை சுமப்பார். இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார்.
எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன்னை ஆசீர்வாதிப்பார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சுல்ல. அப்புறம் என்னங்க, இனிமேல் அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு. அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை. ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.